ஸ்டார்டிங்லயே ரியாவை காமிக்கிறாங்க. குமார்னு ஒருத்தரை வந்து ரியா கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்ம மீனாட்சியோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லாரும் அவங்கள வீட்டை விட்டு துரத்து விட்டுருவாங்க அப்படின்னு பிளான் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, குமாரை கூப்பிட்டு பணம் கொடுத்து மீனாட்சி தங்கிட்டு இருக்காங்க கெஸ்ட் ஹவுஸ். அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நைட் நேரத்துல அவங்க ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ. அந்த கெஸ்ட் ஹவுஸ்குள்ள போன பின்னாடி எனக்கு கால் பண்ணு, நான் வந்து திருடன்னு நான் சொல்றேன், அப்ப நீ அந்த வீட்டுல இருந்து வெளியே வா. எல்லாரும் எதுக்காக வந்து திருடனா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மீனாட்சி தான் என்ன வர சொன்னா அப்படின்னு சொல்லணும், ஓகேவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த குமாரும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வெளியே அந்த காம்பவுண்ட் இருக்கும்ல அதுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க கார்டன் ஏரியால. என்ன நீயும் அந்த ரம்யாவோட கம்பெனிக்கு அனுப்பிச்ச, அவனும் வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன், ஆனா இப்பயே ஒரு 10-15 நாள் ஆக போகுது, அவன் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அருண் சொல்றாரு, அதுக்கு ஆனந்த் சொல்றாரு, டே இன்னும் கார்த்திகை காணோம், வேலை புடிச்சு எடுக்கிறாங்க போல இருக்குடா, வேணாலும் பாரு அவன் இந்த வேலையே வேணாம் ஜாமி அப்படின்ட்டு வரப்போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்த். அந்த சமயத்துல இது ஒரு 10-11 மணி இருக்கும் போல இருக்கு நைட்டு. அந்த சமயத்துல ரியா சொன்ன மாதிரி கெஸ்ட் ஹவுஸோட காம்பவுண்ட் செவரை ஏறி குதிச்சு அங்க வந்துட்டு உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, மேடம் நான் வந்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லி ரியாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ரியாவும் இதை கேட்டோன்னே விடுவாங்களா, ஐயோ திருடான் அப்படின்னு எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க வீட்டுல இருந்து. என்னாச்சு என்ன அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. மீனாட்சி உள்பட எல்லாருமே வந்துடுறாங்க வெளியே. அந்த இடத்துல திருட போனா அப்படின்னு சொல்றாங்க. திருடனா இல்லையே நான் பாக்கலையா அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தேன் திருடன் போனா அப்படின்னு சொல்றாங்க. என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா, திருடன்னு இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி கீபா சொல்றாங்க. இல்ல நான் பார்த்தேன்னு சொல்றேன், அப்புறம் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுல வேற அபிராமி சொல்றாங்க, இவன் சொல்றதெல்லாம் நம்ப முடியாது, இவ பொய் சொல்லுவா அப்படின்னு சொல்றாங்க. அட நிஜமாதான் திருடனை நான் பார்த்தேன், அவங்க போனா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு ஆனந்த் சொல்றாரு, இப்ப என்ன உள்ளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள திருடன் போனானா போகலையான்னு பாக்கணும், அவ்வளவுதானே, விடுங்க நாங்க 2 பேரும் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அருண் 2 பேரும் கெஸ்ட் ஹவுஸ்குள்ள போறாங்க. போய் அங்கே எங்கன்னு எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்க ஒருத்தருமே இல்ல. என்னடா இது ஒருத்தருமே இல்ல, இவன் என்னடா திருடன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்க வர்றாங்க. என்னாச்சு அங்க திருடன் இருந்தானா ஆனந்த் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல திருடனே இல்லம்மா, இவ திருடன்னு சொல்றாங்க, ஒருத்தருமே இல்ல, நீ பாத்தையா, ஐயோ நான் பார்த்தேன் திருடன் வந்திருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. இவ பொய் சொல்லுவா, எனக்கு தெரியாதா, இவளை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க அபிராமி. இல்ல நான் பார்த்தேன், அப்ப நான் பார்த்தது பொய்யா அப்படின்னு சொல்லி ரியா சொல்றாங்க. வேணும்னா நீயே போய் பாருப்போ அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொன்னோடனே, நான் போய் கண்டிப்பா பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லூசு புடிச்சவன் எங்க போய் ஒளிஞ்சிருக்கானோ தெரியல அப்படின்னு ஃபுல்லா எல்லா பக்கம் தேடி பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. என்னடா இது குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சோகமா வர்றாங்க. வந்தோடனே கேக்குறாங்க அபிராமி, யாராச்சும் அங்க இருந்தாங்களா? இல்ல ஒருத்தரும் இல்ல, ஆனா நாங்க ஒரு ஆள் போறத பார்த்தேன் அப்படின்னு. திரும்ப பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் நீ அப்படின்னு திட்டுறாங்க அபிராமி. ரியாக்கும் செம்ம கடுப்பு. அபிராமி சொல்றாங்க, அவ மேல பழிய போட்டுட்டு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டு நீ வந்து அந்த இடத்துல உட்காரலாம்னு நினைக்கிறியா? ஒரு நாளும் நடக்காது. என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு பயங்கர குழப்பத்துல இருக்காரு ரியா. அப்ப கரெக்டா ரியாவோட ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு குமார். அதை பார்த்தாரு ஆனந்த். என்னடா இது, ஏன் ரூம் பக்கம் இருந்து வர்ற, வாடா நீ முதல்ல, யாடா நீ யாரு அப்படின்னு சொல்லி நல்லா மொத்தன்னு மொத்தி கூட்டிட்டு வர்றாரு. இவன் என்னடா நம்ம ரூம் பக்கம் இருந்து வர்றான், லூசு பையன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க ரியா. யாடா எதுக்குடா வந்த, எதுக்கு எங்க ரூம்ல இருந்து வர்ற அப்படின்னு சொன்னோடனே, இவங்க தாங்க என்ன வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரியாவை காமிச்சிடுறாரு குமாரு. அடப்பாவி என்னவே போட்டு கொடுத்துட்டியா அப்படின்னு செம்ம டென்ஷன்ல நின்றுட்டு இருக்கிறாங்க ரியா. சார் இவங்க தான் இங்க ரூமுக்கு வர சொன்னாங்க சார், அதே மாதிரி இவங்க தான் இந்த ரூம்ல தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு குமார். டேய் நானாடா, என்னடா உளறிட்டு இருக்கிற, யாரு நீ, உன்னை எதுக்கு நான் வர சொன்னேன், தேவையில்லாம சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. என்ன மேடம் வர சொல்லிட்டு இப்ப நீங்க பாட்டுல மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. டேய் நான் மாத்தி பேசுறேன்னா, தேவையில்லாம நீ தாண்டா மாத்தி பேசிட்டு இருக்க. இப்ப தீபா சொல்றாங்க, நீ தப்பு பண்ணிட்டு மீனாட்சி அக்கா மேல பழி போடுறதுக்கு பாக்குற, இப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா யாரு தப்பு பண்ணதுன்னு? ஆனந்த் கேக்குறாரு. ஏ ரியா என்ன நீ இவன் பாட்டுல என்னமோ உளறிட்டு இருக்கான், ஐயோ ஆனந்த் இவன் யாருன்னே தெரியாத ஆனந்த் அப்படின்னு குமார் சொல்றாரு. மேடம் நீங்க தானே 10 மணிக்கு மேல என்ன ரூமுக்கு வர சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்ன பொம்பளை இவ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க அபிராமி. தீபா சொல்றாங்க குமார் கிட்ட, உன்னோட போனை கொடு, ரியா போன் பண்ணிருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சு போயிரும்ல, போனை கொடு அப்படிங்கிறாங்க. போனையும் கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பாருங்க இது ரியா நம்பர் தான். ரியா
ரியா தான் குமாருக்கு கால் பண்ணிருக்கான், எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த போனை காமிக்கிறாங்க. ஏ ரியா, இதெல்லாம் என்னது ரியா அப்படின்னு ஆனந்த் கேக்குறாரு. உண்மையை சொல்லு ரியா அப்படின்னு சொன்னோடனே ரியா வேற வழி இல்ல, நான் தான் இவனை வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு வர சொன்ன? இல்ல நான் என் ரூமுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக வர சொன்ன சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லவே மாட்டேங்கிறாங்க ரியா. நானே சொல்றேன் அப்படின்னு தீபா சொல்றாங்க. நான் தான் இவனை ரியா ரூம்ல இருந்து வர சொன்னேன் அப்படின்னு எல்லாரும் அப்படி பாக்குறாங்க. என்னது இவ எதுக்குடா வர சொன்னா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பிளாஷ்பேக் போகுது. கெஸ்ட் ஹவுஸ்குள்ள ஏறி குதிச்சோடனே ரியாவுக்கு போன் பண்ணிட்டு போனை வச்சுட்டு எப்படி அந்த ரூமுக்குள்ள எப்படி போலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு அந்த குமார். கரெக்டா அந்த சைடு வந்த நம்ம தீபா குமாரை பாத்துறாங்க. டே யாடா நீன்னு சொல்லி பிடிச்சி போலீஸ்ட கொடுத்துருவேன், யாரு நீ சொல்லணும்னு மிரட்டணும்னே பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு உண்மையை பூரா சொல்லிடுறாரு. மேடம் நான் ஒன்னும் வரல, ரியா மேடம் தான் வர சொன்னாங்க, இந்த ரூமுக்குள்ள போக சொன்னாங்க. அப்புறம் அவங்க கால் பண்ணி நான் சொன்னோடனே அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்தோடனே நான் திருடன்னு சொன்னோடனே நான் அந்த ரூம்ல இருந்து வெளியே வரணும். அதுக்கப்புறம் எதுக்காக அங்க போனா திருட போனியான்னு கேட்டா இல்ல மீனாட்சி மேடம் தான் வர சொன்னாங்கன்னு நான் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த பூரா சொல்லிடுறாரு குமார். அப்ப தீபா சொல்றாங்க, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சிடனா போலீஸ்ட மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நீங்க சொல்லுங்கன்னா அதே மாதிரி செய்யறேன் அப்படின்னு சொல்லி குமாரும் சொல்றாங்க. இங்க பாரு, வீட்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு ரூம் இருக்கும், அதான் ரியாவோட ரூம். அங்க போய் நீ ஒளிஞ்சுக்கோ, அந்த ரூம்ல இருந்து தான் நீ வரணும். அதே மாதிரி ரியா தான் வர சொன்னாங்கன்னு நீ சொல்லணும், சரியா அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் அப்படியே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்க இருந்து போறாரு. அந்த பிளாஷ்பேக் முடியுது. அப்போ தீபா சொல்றாங்க ஆனந்த் கிட்ட, இது எல்லாமே ரியா எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாமே செஞ்சேன். மீனாட்சி அக்காவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதுக்காக தான் இந்த பிளானை இவ பண்ணியிருக்கா. அதனாலதான் இவனை நைட் வர சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டோடனே ஆனந்துக்கு பயங்கர கோபம் வந்துருது. பள்ளீர்னு கணத்துல ஒண்ணு கொடுக்குறாரு. ரியா அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க. ஆனந்தனே இப்படி அடிக்கிறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. பொம்பளை அடி, நீ இவ்வளவு அசிங்கமான ஒரு கேவலமான ஒன்ன செஞ்சிருக்க அப்படின்னு சொன்னோடனே நீ மன்னிச்சிரு ஆனந்த், நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரியா. இது மாதிரி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு கேவலமா இல்ல, அசிங்கமா இருக்கு. மீனாட்சியை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்கிட்ட. உன்ன மாதிரி ஒருத்தி பாக்குறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு அங்க இருந்து ஆனந்த் போயிடுறாரு. ஆனந்த் போனோடனே அருணும் போயிடுறாரு. அபிராமி பேசுறதுக்கே விருப்பமே இல்ல, அவங்களும் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போனை குமார் கிட்ட கொடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க தீபா. அதுக்கப்புறம் செம்ம கோவத்துல மீனாட்சி வர்றாங்க. ஏண்டி என் வாழ்க்கையே நீ பறிச்சுக்கிட்ட, அது மட்டும் போதாதா இப்ப என் கேரக்டரவே அசிங்கப்படுத்த பாக்குறியடி சொடக்கு போட்டு சொல்றாங்க. என்ன நீ அசிங்கப்படுத்த பார்த்தேல, இனிமேல் உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போறாங்க. அப்போ தீபா சொல்றாங்க, மீனாட்சி அக்காக்கு செய்த பாவத்துக்காக உன்னை சும்மாவே நான் விட மாட்டேன்டி, உன்னை துரத்தாம நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தீபாவும் போயிடுறாங்க. என்னடா இது, நம்ம போட்ட பிளான் நமக்கே இப்படி எதிரா போச்சு அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்காங்க ரியா. அடுத்ததே காலையில ஆயிடுது. அடுத்தது ரம்யாவோட ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ரம்யா வர்றாங்க. கார்த்திக் வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அப்படியே ஃபர்ஸ்ட் நடந்திருந்த இந்த சாரி வாங்கி கொடுத்தது, கிஃப்ட் வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல நடந்த பிரச்சனை எல்லாமே நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு கார்த்திக் தான் தீபாவோட ஹஸ்பண்ட்னு சொல்லி இன்னுமே என்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவரை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். கார்த்திக் கல்யாணமானவரு, ஆனா அவரு எப்படி நாம கொடுத்த லவ் லெட்டருக்கு திருப்பி லவ் லெட்டர் கொடுத்திருப்பாரு. நாம கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தோம், அவரு கல்யாணம் ஆனவரு, ஆனா எப்படி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி மனசாட்சியே இல்லாம லெட்டர் கொடுத்திருக்காரு. தீபா தன்னோட ஹஸ்பண்ட பத்தி பேசும்போதெல்லாம் அவரு எனக்கு கிடைச்ச வரம், அவரு ஜெம் அப்படின்லாம் பேசுவா, ரொம்ப பெருமையா பேசுவா. அப்படிப்பட்டவரா எனக்கு லவ் லெட்டர் கொடுத்திருப்பாரு. கிரீட்டிங் கார்டு எப்படி கொடுப்பாரு, சாரி எப்படி கிஃப்டா கொடுப்பாரு. இல்ல இதுல எங்கேயோ ஒரு பக்கம் தப்பு நடந்திருக்கு. முதல்ல அந்த பியூன் தானே நம்ம கொடுத்த லெட்டருக்கு பதில் லெட்டர் வாங்கிட்டு வந்தான். அவனை பிடிச்சு விசாரிச்சா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும். அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, கேசவனை வர சொல்லி அந்த பியூனை கூப்பிட சொல்றாங்க. பியூனும் அங்க வராருங்க. வந்தோடனே, ஆமா கார்த்திக்கு நான் லெட்டர் கொடுக்க சொன்னேன், நீ கார்த்திகிட்ட கொடுத்து லெட்டர் அவரு கொடுத்தாருன்னு வாங்கிட்டு வந்தியே, நிஜமான நீ கார்த்திக் லெட்டர் கொடுத்தியா? ஆமா மேடம், நான் கார்த்திக் சார் கிட்ட தான் லெட்டர் கொடுத்தேன், அவர் கொடுத்த லெட்டர் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் மேடம். டே உண்மையை சொல்லு அப்படின்னு பல்லாட்ட கணத்துல ஒண்ணு கொடுக்குறாங்க. சொல்லு, இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நீ மாட்டினா அப்படின்னு 2-3 தடவை மிரட்டணும்னே பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ மேடம்
மேடம் மேடம் நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம், என்ன நடந்தது உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்தது, அவங்க இந்த லெட்டரை வாங்கிட்டு இவங்க கிட்ட கொடுத்தது எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. பணம் கொடுத்தா இதை கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே பயங்கரமா கோவம் வருது. என்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு வேற ஒருத்திக்கு நீ உதவி பண்ணிட்டு இருக்கியா, அவ எப்படி இருந்தா அப்படின்னு சொன்னோடனே பார்க்க நல்லா படிச்சவங்களா ஹைட்டா கலரா இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ போயிட்டு கேசவனை வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பியூன் போயிடுறாரு. உடனே என்ன பண்றாங்கன்னா கேசவனை கூப்பிட்டு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஃபுல்லா பார்க்கணும்னு சொல்லிட்டு சிசிடிவி ரூமுக்கு போறாங்க. அங்க போய் லாஸ்ட் மண்டே வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் கரெக்டா வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. கடைசியில பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த கேட்டு திறந்துட்டு உள்ள வர்றாங்க. வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறாங்க. வாட்ச்மேனுக்கு ஐஸ்வர்யா பணத்தை கொடுத்துட்டு உள்ள வர்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ட பியூன் வர்றாருல அந்த சீன் வருது. பியூன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஐஸ்வர்யா பேசி அந்த லெட்டரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பணத்தை கொடுக்குறாங்க. அந்த பியூனும் அந்த காசை வாங்கிட்டு ஐஸ்வர்யா கொடுத்த லெட்டரை வந்து இவர் வாங்கிட்டு போறாருல, அதெல்லாமே தெரியுது. யார் இவ எதுக்காக இதெல்லாம் செய்யணும், இத சும்மா விடக்கூடாது, இத முதல்ல ஃபர்ஸ்ட் கவனிக்கணும், இவ யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா. இதோட இந்த எபிசோடு முடியுது.